வணக்கம் லிட்ரேச்சர் சம்மரி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு நாவல் தி ஃபேமஸ் நாவல் ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வைல்ஸ் பை ஆர்தர் கானன் டாயில். ஸோ ஆர்தர் கானன் டாயிலோட முக்கியமான படைப்பு யார் அப்படின்னா ஷெர்லக் ஹோம்ஸ். ஸோ இந்த ஷெர்லக் ஹோம்ஸோட முக்கியமான ஒரு நாவல் தான் த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வைல்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு நாவல். ஸோ டிடெக்டிவ் ஃபிக்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கே வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தது வந்து ஷெர்லக் ஹோம்ஸ் தான். அவங்களோட பாப்புலாரிட்டி, அந்த கேரக்டரோட பாப்புலாரிட்டி வந்து இன்ன வரலையும் பேசப்படுது. ஸோ அதிகமாக வந்து ஷெர்லக் ஹோம்ஸை தான் வந்து மாடலாக வச்சு நிறைய டிடெக்டிவ் கேரக்டர்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த நாவல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வைல்ஸ். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி நாவல். இது எப்போ எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1901 இது எழுதப்பட்டதாக வந்து சொல்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் பப்ளிகேஷன் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேகசின் த ஸ்ட்ராண்ட் அப்படிங்கிற மேகசினில் சீரியலாக வந்து 1901 வந்து வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் இதை வந்து புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. 1902 இது புக்காக வந்து பப்ளிஷ் ஆச்சு. இதோட பப்ளிஷர் வந்து ஜார்ஜ் நியூனஸ் அண்ட் லிமிடெட், ஜார்ஜ் நியூனஸ் லிமிடெட் அப்படிங்கிறவங்க இதை வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இந்த கதையோட செட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1889 அப்படிங்கிற டைம் தான் வந்து இந்த கதையோட செட்டிங் அப்படின்றது நாம் அஸ்யூம் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த கதையில் ஒரு இடத்துல வந்து அது ரிமார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த நாவலை பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ எல்லா ஹோம்ஸோட நாவல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷெர்லக் ஹோம்ஸ் இருப்பார். அவர் கூடவே அவரோட ஃப்ரெண்டான டாக்டர் வாட்சன் இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து அவர் எங்கே தங்கியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 221B பேக்கர் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற அட்ரஸில் தான் எல்லா நாவல்ஸ் ஷார்ட் ஸ்டோரிஸும் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவர் தங்கியிருக்கும்போது இந்த கதை ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் வந்து எல்லா கதைகளும், ஷெர்லக் நாவல்ஸோட கதைகள் வந்து எல்லா கதைகளும் வந்து இந்த இடத்துல இருந்து 221B பேக்கர் ஸ்ட்ரீட்லேருந்து தான் ஆரம்பிக்கும், அங்கே தான் முடியும். வாட்சன் வந்து அவர் கூடயே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. இவரை பற்றின கதைகளும் வந்து எழுதிட்டு இருப்பார். ஷெர்லாக் பற்றின கதைகள் வந்து எழுதிட்டு இருப்பார். அதே சமயம் அவருக்கு டிடெக்ஷன் பண்ணும்போது இவரும் வந்து கூட ஹெல்ப் பண்ணுவார். ஸோ திஸ் இஸ் த ஓவரால் திங். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வைல்ஸ் எப்படி வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்லக் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் வாட்சன் அவங்களோட வீட்டில் ஒரு கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு குச்சி, வயசானவங்க எல்லாம் ஊனி நடப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டிக் வந்து இருக்கும். ஸோ அந்த வாக்கிங் ஸ்டிக்கில் இருக்க அந்த என்கிரேவிங்ஸ், அந்த விஷயங்கள்லாம் வச்சு நம்ம ஷெர்லக் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஜீனியஸ், பயங்கரமாக அப்சர்வ் பண்ணுவார். நீங்கள் வந்து சீரீஸ் படத்தில் எல்லாத்துலேயும் பார்த்துருப்பீங்க. ஸோ அவரோட அப்சர்வேஷன் பவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த குச்சியை வச்சு யார் அவர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த குச்சி யாருக்கு சொந்தமானது, இந்த வாக்கிங் ஸ்டிக் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து ஜேம்ஸ் மார்டிமர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இது சொந்தமானது. ஸோ அவர் ஒரு நாய் வளர்க்குறாரு, அந்த நாயோட ப்ரீடு அது முடக்கு வந்து எல்லாமே வந்து ஷெர்லாக் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஜேம்ஸ் மார்டிமர் வந்து இவர் பார்க்க வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போயிருப்பார் இவர் பார்க்க முடியாததுனால. ஸோ இப்போ வந்து அவர் இந்த ஸ்டிக்கையும் தேடிட்டு இவர்கிட்டயே வந்து வராரு, ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராரு. ஸோ இந்த ஜேம்ஸ் மார்டிமர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவான்ஷயர் அப்படிங்கிற வந்து ஊரை சேர்ந்தவர். என்ன இவரோட ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இவரோட ஃப்ரெண்டு வந்து வரப்போகிறார். இவரோட ஃப்ரெண்ட் யார் அப்படின்னா ஹென்ரி பாஸ்கர்வைல் அப்படிங்கிறவர் வந்து இவரோட ஃப்ரெண்டு. ஸோ பாஸ்கர்வைல்ஸ் ஃபேமிலியை பற்றி இவர் வந்து சொல்கிறாரு. அங்கே வந்து ஒரு மர்மமான விஷயம் வந்து நடக்குது. ஒரே குடும்பத்தில் வந்து நிறையா பேர் கொலை பண்ணப்படுறாங்க. அதுவும் ஒரு ஹவுண்ட் அப்படிங்கிற ஒரு நாயிலே ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு ப்ரீடு, அந்த மாதிரி ஒரு காட்டு நாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரீடு வந்து மர்மமான முறையில் எல்லாரையும் வந்து இந்த பாஸ்கர்வைல் குடும்பத்தை சேர்ந்தவங்களை மட்டும் ஹாண்ட் பண்ணி கொலை பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் நம்ம ஜேம்ஸ் மார்டிமர் வந்து ஷெர்லக் ஹோம்ஸையும் வாட்சனையும் பார்க்க வந்திருக்காரு. இப்போ எடுத்த உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் சார்லஸ் பாஸ்கர்வைல் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். அவர் எப்படி இறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னால இறந்துருக்காரு. அதே சமயம் ஏதோ ஒன்று பார்த்து அவர் முகம்லாம் வந்து வெளிரி போய் வந்து இறந்து போயிருக்காரு.
ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. ஸோ டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த குடும்பத்துக்குரிய கர்ஸ் என்ன சாபம் இந்த குடும்பத்திற்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த பாஸ்கர் வைல்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்க ஜென்ஸ் எல்லாருக்குமே ஒரு சாபம் இருக்குது. அது ஏன் அப்படின்னாக்க, இவங்களோட ஒரு முன்னோரான ஹியூகோ பாஸ்கர்வில் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து ரொம்ப கொடூரமானவர். நிறைய பேரை வந்து வீணாக கொலை பண்ணியிருக்காரு, அப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு யங்கான ஒரு கண்ட்ரி கேர்ளை, அவங்க வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பொண்ணை வந்து இவர் அப்யூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது இவர் வந்து ஹவுண்ட்னால் அட்டாக் பண்ணப்பட்டு இறந்து போயிருப்பார். அதே மாதிரி தான் அதில் இருந்து இந்த குடும்பத்துக்கு அந்த ஹவுண்டோட ஒரு சாபம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பிளேஸில் இவங்க சொல்கிற மாதிரி பயங்கரமான ஹவுண்டு எதுவுமே கிடையாது. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை, இது வந்து ஒரு கோஸ்டா அப்படின்னும் இவங்களுக்கு வந்து புரியல. ஸோ இந்த ஹியூகோ பாஸ்கர்வில் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்லஸ் பாஸ்கர்வைலோட சாவு அது வந்து நிஜமாவே ஒரு மர்மமான முறையில் இருக்குது. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துருக்காரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹவுண்டோட கால் தடம் வந்து இருக்குது. அது எப்படின்னா, நாயை விட பெருசாகவும் சிங்கத்தை விட சின்னதாகவும் அந்த கால் தடம் வந்து இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு கால் தடம் இருக்கிறதுனால திரும்பவும் இந்த ஹவுண்டோட கர்ஸ் வந்து இந்த ஃபேமிலிக்கு தொடருது அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ்கர் வைல் அப்படிங்கிறவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மூர் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து இது நடக்குது. ஸோ அந்த மூர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் தான் நிறைய புதைக்குழிகள், நிறைய ராக்ஸு, அப்புறம் ட்ரீஸு எல்லாமே பயங்கர டென்ஸாகவும் ஃபாகியாகவும் இருக்கக்கூடிய அந்த இடம் தான். அந்த இடத்துல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. இப்போ இந்த சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வெல்லோட டாக்டர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேம்ஸ் மார்டிமர். ஸோ இவர் ரொம்பவே கன்சர்ன்ட் ஆயிடுறாரு. அடுத்து தன்னோட ஃப்ரெண்ட் வராரு, யாருனாக்க சர் ஹென்ரி பாஸ்கர்வில். அந்த ஹென்ரி பாஸ்கர்வில் தான் இந்த குடும்பத்துக்கு, பாஸ்கர்வைல் குடும்பத்துக்கு அடுத்த வாரிசு. ஸோ அவருக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்றணும், அதுக்காக தான் ஷெர்லாக்கையும் வாட்சனையும் வந்து இவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. ஸோ ஷெர்லாக்கு ஜென்ரலாகவே இந்த மாதிரி கேசஸை கேட்குறதுலையோ ஹேண்டில் பண்ணுறதுலையோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மிஸ்டீரியஸான கேஸாக இருக்குது. ஆனால் என்னவோ தெரியல, இந்த ஷெர்லாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் நான் இங்கேயே இருக்கேன், என் ஃப்ரெண்டு வாட்சன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் வந்து வாட்சனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த சர் ஹென்ரியும் வந்து இவங்களை பார்க்குறாங்க. சர் ஹென்ரிக்கு இப்போ பயங்கரமான சொத்து காத்திருக்கு. ஏன்னா சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் இறந்துட்டார் இல்லையா, அவரோட சொத்து எல்லாமே வந்து இப்போ ஹென்ரி தான் வந்து இன்ஹெரிட் பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா 740,000 பவுண்ட்ஸ் நிறைய லிக்விட் அசெட்டில், அது இல்லாமல் எஸ்டேட்டு எல்லாமே சேர்த்து 1 மில்லியன் பவுண்ட்ஸ் கிட்ட சொத்து இருக்குது. ஸோ இப்படியாப்பட்ட ஒருத்தர் அவரோட லைஃபுக்கு த்ரெட் இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ ஏதாவது இங்கே லண்டன் வந்துட்டு ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா அப்படின்னு சர் ஹென்ரி கிட்ட கேட்குறாங்க. ஸோ சர் ஹென்ரி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எதுவும் ரொம்ப வித்தியாசமாக பார்க்கலங்க, ஆனால் 2 விஷயம் நடந்தது. ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னாக்க, அங்கே பாஸ்கர்வைலுக்கு வராதிங்க, எட்ட போயிருங்க, வேறு எங்கேயாவது போயிருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று வந்தது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க, நான் வந்து பூட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த பூட்ஸில் ஒரே ஒரு பூட் மட்டும் காணாமல் போயிருக்கு, ஒரு கால் பூட்ஸ் மட்டும் காணாமல் போயிருக்கு. இந்த 2 விஷயந்தான் ஸ்ட்ரேஞ்சாக நடந்திருக்கு. அப்புறம் இங்கே வந்தோடனே யாரோ என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் அது யாருன்னு எனக்கு வந்து தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த ஷெர்லாக்கையும் வாட்சனுக்கும் ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து தூண்டுது. ஸோ இந்த கேஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ ஏற்கனவே பண்ண அரேஞ்ச்மெண்ட் மாதிரி டாக்டர் வாட்சன், ஜேம்ஸ் மார்டிமர் அண்ட் ஹென்ரி இவங்க 3 பேரும் வந்து நம்ம டெவான்ஷயர் அந்த பிளேஸ்க்கு வந்து போகிறாங்க. பாஸ்கர்வைலோட அந்த எஸ்டேட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஊரே வந்து பயங்கர எமர்ஜென்சி ஸ்டேட்டில் இருக்குது. என்னடா பிரச்சனை, எல்லா ஆர்ம்டு கார்ட்ஸு எல்லாரும் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க, எல்லா பக்கமும் ஒரே பரபரப்பு, என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு ஒரு பர்சன் வந்து பிரிசனர், அவன் பேர் செல்டன், அவன் வந்து எஸ்கேப் ஆகிட்டதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இவன் வந்து எந்த வீட்டில் வேணாலும் வரலாம், எப்போ வந்தாலும் எனக்கு வந்து தகவல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த சர்ச் எல்லாம் வந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இப்போ வாட்சன் வந்து போய் நம்ம பாஸ்கர்வைல் எஸ்டேட்டில் அந்த ஃபேமிலியில் அந்த
அந்த பங்களாவில் வந்து செட்டில் ஆகுறாரு. ஸோ அங்கே போய் பார்த்தாக்க ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸு, நல்ல ஒரு நேச்சுரல் சரௌண்டிங், அழகான ஒரு பெரிய பங்களா இருக்குது. அங்கே அந்த பேலஸ் மாதிரி ஒரு பிளேஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்லி டெக்கரேட் பண்ணியிருக்கு. அதே சமயம் பாரம்பரியமும் கலந்த ஒரு பிளேஸாக வந்து அது இருக்குது. ஸோ அது யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரிமோர் அப்படிங்கிறவங்க வந்து அந்த பிளேஸை வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க தான் வந்து டொமஸ்டிக் ஹெல்ப் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. சர் ஹென்ரியை, வாட்சனை, மார்டிமரை எல்லாரையும் வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே ரொம்பவே வந்து அழகான குடும்பம், பாரம்பரியமான குடும்பம் அது. ஸோ பாரம்பரியமான அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் யாரெல்லாம் அந்த எஸ்டேட்டில் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற போர்ட்ரேட்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து இருக்குது. ரொம்ப ஒரு அழகான டெக்கரேட் பண்ணப்பட்ட ஒரு ராயல் ஃபேமிலி இருக்கிற குடும்பம்னு வைங்களேன். ஸோ அந்த குடும்பத்தில் இப்போ போய் வாட்சன் ஸ்டே பண்ணுறாரு. அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து இவர் கவனிச்சுட்டே இருக்காரு. ஸோ ஷெர்லாக்கோட ஆப்சன்ஸில் இவர் தான் ஷெர்லாக் மாதிரி. ஸோ ஃபுல்லாகவே வந்து இவர் கண்காணிக்கணும், எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கணும். அதே சமயம் நம்ம ஹென்ரியவும் வந்து ரொம்ப பார்த்துக்கணும். ஏன்னா ஹென்ரிக்கு பயங்கர த்ரெட் இருக்குது அவரோட லைஃபுக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சுட்டு இவர் எல்லாருக்கிட்டையும் வந்து பேச்சு கொடுத்துட்டு யார் எப்படியாப்பட்டவங்க அப்படின்லாம் வந்து அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரிமோர் இவங்களை வந்து மீட் பண்ணி பேசுகிறாரு. அந்த வீட்டோட சர்வன்ட்ஸ், அந்த வீட்டை வந்து பார்த்துட்டு இருக்கவங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கப்பல் தான், இந்த மிஸ்டர் பேரிமோர் அண்ட் மிஸ்ஸஸ் பேரிமோர் இவங்க. அதே சமயம் வாட்சன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சர் சார்லஸ் பாஸ்கர்வைல் இருக்கார் இல்லையா, இதுக்கு முன்னாடி வந்து இறந்து போனவர், அவரை பற்றின விஷயங்கள், அவர் கடைசியாக வந்து யாரை சந்திச்சாரு, என்ன பேசினார், அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா, இந்த மாதிரி விஷயங்களும் வந்து அவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் கம் அக்ராஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் வந்து கடைசியாக அவர் லாரா லயன்ஸ் அப்படிங்கிற ஒரு உமனை வந்து சந்திக்க போயிருப்பார். அந்த அன்னைக்கு நைட்டு தான் வந்து அவருக்கு டெத்து நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இவர் கண்டுபிடிப்பார். இந்த சர் சார்ல்ஸ் யார், அந்த லாரா லயன்ஸ் யார், எதுக்காக அவங்கள மீட் பண்ணணும், இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாக்க அவர் வந்து ஏன் இறந்து போனார் அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வாட்சன் வந்து நினைக்கிறாரு. இதுக்கு நடுவில் என்ன நடக்குது அப்படின்னா சர் ஹென்ரிக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்குது. இந்த மிஸ்டர் பேரிமோர் இருக்கார் இல்லையா, அவர் நைட் டைமில் கேண்டில் லைட்டை வந்து விண்டோ பக்கத்தில் வச்சு யாருக்கோ வந்து சிக்னல் கொடுக்குறாரு, அந்த லைட்டை வச்சு யாருக்கோ வந்து சிக்னல் கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து நம்ம ஹென்ரி பாஸ்கர்வைல் வந்து நோட் பண்ணுறாரு. ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு வாட்சன் கிட்ட வந்து சொல்கிறாரு. ஸோ யார் என்ன அப்படிங்கிறத வந்து அதையும் வந்து வாட்சன் ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த லோக்கல் பீப்புள் எல்லாரையும் வந்து அவர் மீட் பண்ணுறாரு. ஸோ இந்த பிளேஸ் எப்படி அப்படின்னா ரொம்ப பக்கத்துலலாம் வீடு வந்து இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒரு எஸ்டேட் மாதிரி ஓன் பண்ணியிருக்காங்க. மேப் வந்து நான் இது கூட வச்சுருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து தங்கியிருக்கிறாங்க. நடுவில் வந்து இருக்கிற பிளேஸு அந்த ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதோ இது வந்து ரொம்ப ஒரு லாங் ஜேர்னியாக இருக்குது. அந்த இடம் தான் வந்து மூர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துலேருந்து ஒரு எஸ்டேட்லேருந்து இன்னொரு எஸ்டேட் போகிறதுக்கு அவங்க வந்து மோஸ்ட்லி வாக் பண்ணி போகிறாங்க. ஒரு நேரோவான ஒரு பாதை எடுத்து போகிறாங்க. ஸோ அந்த பாதை தான் வந்து மூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மூரில் வந்து நிறையா ஓல்டான ட்ரெடிஷனான பீப்புள், பழைய இருக்கிறவங்கெல்லாம் ஹட்ஸ் இருந்தது, அந்த பாரம்பரியம் எல்லாம் அங்கே இருக்குது. யாரும் ட்ரைப்ஸ் இருந்திருக்கலாம், அந்த ஹட்ஸ் எல்லாம் வந்து அங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து புதைக்குழிகள் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் தான் வந்து மோர். நிறையா நரி, நாய், அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்றதே தெரியாது. ரொம்ப ஃபாகியான ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸாக தான் இந்த மோர் வந்து இருக்குது. ஸோ இந்த மோரை க்ராஸ் பண்ணி தான் ஒவ்வொருத்தங்களும் அவங்களோட இன்னொரு எஸ்டேட்டுக்கு வரணும் அப்படின்னா அந்த மாதிரி வரணும். ஸோ இதுதான் வந்து இந்த டெவான்ஷயரோட இந்த பிளேஸோட நிலைமை. ஸோ இந்த மிஸ்டர் பேரிமோர் வந்து யாருக்கு கேண்டில் சிக்னல் கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீனில் யாரோ ஒரு சஸ்பெக்டை தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, அதாவது ஒரு பிரிசனர் எஸ்கேப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை தேடிட்டு இருந்திருப்பாங்க. அவன் தான் செல்டன். ஆக்சுவலாக அந்த செல்டன் யார் அப்படின்னா இந்த மிஸ்டர் பேரிமோரோட ரிலேட்டிவ், அதாவது கரெக்டாக சொல்லணும்னா மிஸ்ஸஸ் பேரிமோரோட ரிலேட்டிவ் அவன்.
ஸோ வந்து இவர் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் பெரிய வீட்டில் வேலை செய்கிறாரு இல்லையா, அதனால கொஞ்சம் ஃபுட் கொடுக்கலாம், கொஞ்சம் க்ளோத்ஸ் கொடுக்கலாம், நம்ம ஹென்ரியோட பழைய க்ளோத்ஸ் எல்லாம் இருக்குது, ஸோ அதை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த செல்டனை வந்து வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஃபுட்டையும் க்ளோத்ஸையும் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ நைட் டைமு இந்த கேண்டிலில் வந்து அவன்கிட்ட சிக்னல் காமிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவன் வந்து அந்த க்ளோத்ஸையோ அந்த ஃபுட்டையோ வந்து வாங்கிட்டு போவான். அதுக்காக தான் நான் வந்து இந்த சிக்னல் கொடுத்தேன். மற்றபடி எனக்கும் வேறு எந்த ஒரு த்ரெட்டுக்கோ இல்லை கொலைக்கோ வந்து சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு நம்ம பேரிமோர். இது இல்லாமல் நம்ம வாட்சன் 2 கேரக்டர்ஸ் வந்து மீட் பண்ணுறாங்க. அதே அந்த ஏரியாவில் இருக்கவங்க யார் அப்படின்னா ஜாக் ஸ்டாப்பிள்டன் அண்ட் அவங்களோட சிஸ்டரான பெரில் ஸ்டாப்பிள்டன். ஸோ இவங்க 2 பேரும் வந்து இந்த பாஸ்கரவைல் எஸ்டேட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. ஸோ தே ஆர் தேர் நெய்பர்ஸ். இந்த ஜாக் ஸ்டாப்பிள்டனும் சிஸ்டர் பெரில் ஸ்டாப்பிள்டன் 2 பேருமே வந்து இந்த புதுசாக வந்திருக்கவங்க நம்ம வாட்சனையும் அப்புறம் ஹென்ரியவும் வந்து இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க போய் அவங்க வீட்டில் டின்னர் சாப்பிட்டுட்டு வராங்க. ஸோ இந்த நம்மளோட ஹென்ரி இருக்கார் இல்லையா, ஹென்ரி பாஸ்கர்வைலுக்கு பெரில வந்து பார்த்தோன்னே பிடிச்சிருது. ஸோ அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறாரு. ஜாக் ஸ்டாப்பிள்டனுக்கு இந்த பிளேஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்குது. ஸோ இந்த மாதிரி இப்படியே வந்து இவர் இந்த ஊரை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் இங்கே இருக்கிற லோக்கல் இதெல்லாம் பற்றியும் வாட்சன் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உருவம் வந்து அங்கே அவங்க வீட்டு பக்கத்தில், அதாவது இந்த பாஸ்கர்வைல் எஸ்டேட்டில் வந்து இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அந்த உருவத்தை இவர் பின்தொடர்ந்து போய் பார்க்குறாரு. அது மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தாங்க அப்படின்னா யார் அந்த உருவம் அப்படின்னு இவர் பின்னாடியே போய் பார்க்கும்போது அவர் தான் வந்து ஷெர்லக் ஹோம்ஸ். ஆக்சுவலாக ஷெர்லக் ஹோம்ஸு இவங்களோடையே தான் இருந்திருக்காங்க. அந்த நிறைய ஹட்ஸ் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த மூரில் அங்கேயே தான் வாழ்ந்து ஷெர்லக் ஹோம்ஸ் அவரோட சைடில் இருந்து அவரோட இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. வாட்சனை வந்து இவர் கூட அனுப்பி வச்சுட்டு ஷெர்லக் ஹோம்ஸ் அவர் சைடில் தனியாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து தெரிஞ்சதுனால வாட்சன் ஷெர்லாக் 2 பேரும் சேர்ந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஷெர்லக் ஹோம்ஸும் நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. இந்த லாரா லயன்ஸ் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, இந்த லாரா லயன்ஸ் அப்படிங்கிற பொண்ணுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஹென்ரி இந்த லாரா லயன்ஸ் அப்படிங்கிற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் இந்த சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் வந்து போயிருப்பார். ஆக்சுவலாக இந்த பொண்ணுக்கு வந்து நிறையா காசு தேவைப்பட்டிருக்கும். அவள் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னா, நம்ம சார்ல்ஸ் பாஸ்கர்வைலுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க, எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது அவங்கக்கிட்ட அந்த அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அவங்கள போய் மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம சார்ல்ஸ் போயிருக்காரு. ஒரு நல்ல மனசாக ஹெல்ப் பண்ண தான் போயிருக்காரு. ஆனால் லாரா லயன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு தேவையான அந்த காசு வந்து வந்துருச்சு, அதுக்கப்புறம் நான் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கே போகலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அன்னைக்கு நைட்டு சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் லாரா லயன்ஸை மீட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆனால் மீட் பண்ணலை. அதுக்கு பதிலாக அங்கே வேறு யாரையோ பார்த்துருக்காரு, வேறு என்னமோ நடந்திருக்கு. இதான் வந்து ஷெர்லக் வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. லாரா லயன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, எனக்கு தேவையான மணி வந்து கிடச்சிருச்சு, அதனால் நான் அந்த இதுக்கு போகவே இல்லை, அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு நான் போகவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த மூவர்லேருந்து நிறைய இந்த மாதிரி சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். ஹவுலிங் சவுண்டு, பயங்கர ஹவுலிங்கான சவுண்டு, அப்புறம் நைட் ஆனால் ஒரு பொண்ணு அழுகிற சவுண்டு, இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ்டீரியஸான விஷயங்கள் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி மூவரில் பயங்கரமான ஒரு சவுண்ட் கேட்கும்போது அவங்க வந்து போய் பார்ப்பாங்க. அப்போ இந்த புதைக்குழியில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புதைக்குழியில் நம்ம ஹென்ரி மாதிரி ஒருத்தர் இறந்து கிடப்பார். யார் அப்படின்னு சொல்லி அவங்களோட பாடியை வந்து திருப்பி பார்க்கும்போது இந்த செல்டன் தான் வந்து இறந்து கிடப்பார். அந்த செல்டன் வந்து இந்த ஹவுண்ட் அட்டாக் பண்ண மாதிரியே ஊன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹவுண்ட் வந்து அவரை அட்டாக் பண்ணி அந்த செல்டன் வந்து இறந்து போயிருப்பார். ஸோ இது வந்து இவங்க விட்னஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சர் ஹென்ரிக்கு வந்து அவரோட உயிருக்கு வந்து த்ரெட் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க ஷெர்லக் ஹோம்ஸும் வாட்சனும். ஸோ அவரை ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவாங்க. ஸோ எல்லாரும் இந்த ஹியூகோ பாஸ்கர்வைல் சொன்ன அந்த காலத்தில் சொன்ன அதே கதையை வந்து இன்ன வரலையும் நம்பிட்டு இருப்பாங்க. இந்த ஹவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அது வந்து யாரெல்லாம் கெட்டது பண்ணுறாங்களோ இல்லை பாஸ்கர்வைல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களோ அவங்கள வந்து கொலை பண்ணும் அப்படிங்கிறதையும் வந்து இந்த ஊர் மக்கள் நம்புகிற மாதிரியே இவங்களும் நம்புகிற மாதிரியே இந்த கொலை வந்து நடந்திருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சர் ஹென்ரிக்கு ஒரு லெட்ரு வந்து வரும். அந்த லெட்ரு என்னென்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக டின்னருக்கு திரும்பவும் வந்து நம்ம
சார் ஹென்ரியை வந்து கூப்பிட்டுருப்பாங்க. பெரில் பெரில் ஸ்டேபிள்டன் அவங்கள வந்து ஏற்கனவே இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜாக்கோட சிஸ்டர் அவங்கள வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ பெரில் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இவர் நினைப்பாரு. நம்ம ஷெர்லாக்கும் வாட்சனும் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் போகிறதுனா போங்க, ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு வந்து ஒரு சின்ன வேலை இருக்குது, நாங்கள் அதுக்குள்ளே லண்டன் போயிட்டு நாங்கள் திரும்பி வந்துடுறோம், நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலாக இந்த ஷெர்லாக்கும் வாட்சனும் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அவரை தனிமையில் விட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறத பின்னாடி இருந்து பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவரும் வந்து ஜாக்கோட வீட்டுக்கு போவார். அங்கே டின்னர் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பின்னாடி ஏதோ ஒன்று வர மாதிரியே இவருக்கு இருக்கும். இவர் திரும்பி பார்க்கும்போது அந்த ஹவுண்ட் வந்து வந்திருக்கும். அந்த ஹவுண்ட் எப்படி அப்படின்னா, பயங்கர ஒரு கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக எரியிற மாதிரி ரொம்ப பெருசான ஒரு உருவத்தில் வந்து இருக்கும். அது ரொம்ப பெரிய மேசிவ் பீஸ்டாக வந்து இருக்கும். இவருக்கு பின்னாடி அப்படியே அது உருமிட்டு நின்றுருக்கும். அந்த ஃபாகுக்கு அதுக்கும், ஏன்னா அவர் டின்னர் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது பயங்கர ஃபாகாக இருக்கும். அந்த ஃபாகுக்கு அதுக்கும் அந்த ரெட் ஐஸ்க்கு அதுக்கும் அதை பார்க்கும்போது நிஜமாலுமே அது ஹெல்லிலேருந்து வந்த மாதிரி தான் இவருக்கு தோணும். உடனே இவர் ஓட ஆரம்பிப்பார். இந்த ஹவுண்ட் வந்து அவரை அட்டாக் பண்ண வரும்போது கரெக்டாக ஷெர்லாக் ஹோம்ஸ் உள்ள வந்து அந்த ஹவுண்டை வந்து ஷூட் பண்ணிடுவார். ஷூட் பண்ணோடனே அங்கே யார் இருக்கிறாங்க, யார் இதை வந்து அமிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல நமக்கு யார் தெரிவாங்க அப்படின்னா, சர் ஜாக் ஸ்டேபிள்டன். அவர் தான் இந்த நடந்த எல்லா விஷயத்துக்கும் காரணம். இதை வந்து ஷெர்லாக் எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, அந்த வீட்டில் பயங்கர நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, நம்ம தொன்மையான அந்த ஊரில் இருக்க அந்த எஸ்டேட்டில், அதாவது பாஸ்கர்வைல் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரோட பெயிண்டிங்ஸும் வந்து அந்த வீட்டில் ஒரு வாலில் வந்து மாட்டியிருப்பாங்க. ஸோ அதில் இந்த ஹியூகோ பாஸ்கர்வைல், அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவரோட ஃபேஸில் தாடி மீசையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு பார்த்தாக்க அவர் கிட்டத்தட்ட யாரோ மாதிரி இருப்பார் அப்படின்னு நம்ம ஷெர்லாக்கு தோணியிருக்கோம். யார் அதுன்னு அவர் நினச்சி பார்த்துட்டு இருந்திருப்பார். அவர் வேறு யாருமே கிடையாது, ஜேக் ஸ்டேபிள்டன். அவர் தான் வந்து இந்த குடும்பத்தோட இன்னொரு வாரிசு தான் வந்து ஜாக் ஸ்டேபிள்டன். இப்போ சர் ஹென்ரியும் வந்து கொண்டுட்டாக்க அவர் வந்து இந்த ஃபுல் எஸ்டேட்டையும் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ அவர் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கன்னிங்கான பிளான் போட்டிருப்பாரு. சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் அவரையும் வந்து கொல்றதுக்கு அவர் தான் காரணம். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஜாக் ஸ்டேபிள்டன் லாரா லயன்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீ வந்து சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வைல் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அவங்க தான் கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லை நானே உனக்கு வந்து அந்த ஹெல்ப் பண்ணுறேன், அதனால் நீ அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லிற விஷயத்தையும் வந்து அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த லாரா லயன்ஸில் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவங்களுக்குரிய ஹெல்ப்பும் வந்து பண்ணியிருப்பாரு இந்த ஜாக் ஸ்டேபிள்டன். இது எல்லாமே எதுக்காக பண்ணார்னா, அந்த அப்பாயின்மெண்ட் டைமுக்காக தான் அவர் பண்ணார். இந்த அப்பாயின்மெண்ட் டைம் வந்தோடனே இவரோட ஹவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹவுண்ட் வந்து இவர் தான் வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அது ஒரு பயங்கரமான ஒரு நாயை வந்து வளர்த்துட்டு இருந்திருப்பாரு. அது வந்து எப்படி அந்த ஃபயர் மாதிரிலாம் கண்ணு வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பாஸ்பரஸ் பெயிண்ட்லாம் அப்ளை பண்ணி பயங்கரமாக அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு வேட்டை மிருகமாக வந்து வளர்ந்துட்டு இருந்திருப்பாரு. அதுக்காக தான் வந்து சர் ஹென்ரியோட பூட்ஸை திருடினது இது எல்லாமே வந்து அதுக்காக தான். ஃபர்ஸ்ட் அந்த ஹவுண்டுக்கு போய் மோப்பத்துக்கு ஏதாவது கொடுத்துட்டா அந்த பர்சனை பார்த்தோன்னே அந்த ஹவுண்டு வந்து அட்டாக் பண்ணிடும். ஸோ அட்டாக் பண்ணி கொல்லவும் செஞ்சிடும். அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஹவுண்டை வந்து இவர் வளர்த்துட்டு இருந்திருக்காரு. இவர் தங்கச்சி அப்படின்னு சொல்லி இத்தனை நாளாக கூட வச்சுருந்தார் இல்லையா, பெரில் ஸ்டேபிள்டன். அவங்க ஆக்சுவலாக இவங்களோட தங்கச்சி கிடையாது, இவங்களோட ஒய்ஃபு. அவங்களும் பார்ட் ஆஃப் த பிளான் தான். அவங்க எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னாக்க, அவங்கள வந்து நம்ம ஹென்ரி பாஸ்கர்வைல வந்து எப்படியாவது அவங்க வந்து ஆசைப்பட வச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்கள மீட் பண்ணுறதுக்காக மூவார்க்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருப்பாரு. ஆனால் பெரிலுக்கு வந்து இந்த விஷயங்களில் அவ்வளோவா ரொம்ப பாவமாக போயிடும் ஹென்ரியை பார்க்கும்போது. அதனால் வீட்டிலையே வந்து பெரிலை கட்டி போட்டு வந்திருப்பாரு. வீட்டிலேயே பெரிலை வந்து கட்டி போட்டுட்டு இந்த ஹவுண்டை வச்சு கொலை பண்ணுறதுக்காக இங்கே மூவார்க்கு வந்திருப்பாரு. ஸோ இப்போ மாட்டிக்கிட்டாரு. இப்போ இந்த ஜாக் ஸ்டேபிள்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, தப்பிச்சு ஓட பார்த்து அந்த புதைக்குழியிலே வந்து விழுந்து இறந்து போயிடுறாரு. ஸோ இப்போது ஹென்ரியோட லைஃப் வந்து சேவ் ஆகிடுச்சு, ஹவுண்டு வந்து இறந்து போயிடுச்சு. இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிற அந்த கர்ஸ் எல்லாம் வந்து எதுவும் கிடையாது. இது வந்து சதி தான். ஒரு எஸ்டேட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுறதுக்காக ஒருத்தர் பண்ண சதி தான். 2 உயிர் வந்து போயிருக்கு. யார் அப்படின்னா, சர் சார்ல்ஸ் பாஸ்கர்வைலும்
செல்டன் அப்படிங்கிற அந்த ஆளோட உயிரும். ஏன் செல்டன் வந்து செத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்டன் வந்து ஹென்ரியோட ட்ரெஸ் போட்டிருந்தான். ஸோ அந்த மோப்ப சக்தி வந்து அந்த நாய்க்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஹென்ரியே அங்கே வந்திருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு அவனை போய் அட்டாக் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் அவன் வந்து இறந்துட்டான். சார் ஹென்ரியும் கரெக்டான டைமில் நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸும் டாக்டர் வாட்சனும் வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கதை. இந்த கதை பார்த்தீங்கன்னா நிறைய சூப்பர் நேச்சுரல் தீம்ஸ் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கேர்ஸு, அந்த கேர்ஸுக்குரிய அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த மூவர் அப்படிங்கிற அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நிறைய நம்ம ஜாகிரபிக்கல் ஸ்பேஸிங் பற்றி நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா மூவர் தான். ஸோ இந்த கதையில் வந்து அந்த மூவர் வந்து இட் இஸ் எ கேரக்டர் இந்த ஸ்டோரி மாதிரி. இந்த மூவரில் வரும்போது தான் இந்த விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்குரிய அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையோட தீம்ஸ் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல், ட்ரூத் அண்ட் ஃபேண்டசி, இதெல்லாம் தான் வந்து இந்த கதையோட முக்கியமான தீம்ஸ். இந்த ஷெர்லாக் ஹோம்ஸோட த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வைல் ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். தேங்க்யூ.